அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபஃபி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து இந்தியா அந்த விலாக் தான் இல்லை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவாங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஊருக்கு போகக்கூடிய நாள் வந்து ரொம்ப கிட்டக்க நெருங்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பிங் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த நாளில் வந்து ஒரு நாள் நாங்கள் வந்து கிளம்புனது தான். இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா December 30 அன்றைக்கி நான் வந்து ஷூட் பண்ணது. வழக்கம் போல் ஊபரில் வந்து கார் வந்து புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பலத் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனுப் மார்க்கெட் தான் வந்து போயிருந்தோம். அங்கே ஏதாச்சும் திங்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஏடிஎம்மில் அப்படியே அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பலத்தில் இருக்கிற அந்த கடைக்கெலாம் நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். சர்ஃபியாவை கம்பேர் பண்ணக்குள்ளே பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எந்த வாட்ச் எடுக்கிறதுனே ஒரே குழப்பமாகவே இருக்குது. கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி கடைக்கெலாம் போனாக்கா நம்ம வந்து வேறம் பேசி நம்ம வந்து கரெக்டாக வந்து வாங்கிடலாம். என் ஹஸ்பண்ட் சொன்னது அதுதான், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோ, ரேட்டை பற்றிலாம் நீ பார்க்காத, நான் எப்படி பேசி வாங்கிடணுமோ நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வாட்சும் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஷாப்பிங்னு சொல்லிட்டு அங்கே வந்து கடை இருக்குது. கம்பி சாலை இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஹக்தர், தைலம், அப்புறம் ஒடிக்கலாம், கடல் பாசி இது எல்லாமே நான் வந்து இங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன். சேஃப்ரானும் பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல குவாலிட்டியான சேஃப்ரானும் வந்து வச்சுருந்தாங்க. இத்தனைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுட்டேன் செட்டாக. அதுக்கான டோட்டல் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து கொடுத்தாச்சு. கம்மி பண்ண சொன்னதுக்கு கம்மி பண்ணவே இல்லை, எல்லாமே கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டா வந்து 650 ரியால் கிட்டே நான் வாங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹக்தர்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க கையில் என் கையில் மாற்றி பார்த்திங்கன்னா ஹக்தர் வந்து அப்ளை பண்ணி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஹக்தர் வந்து பார்த்திங்கன்னா ஊது ஃப்ளேவர்னு சொல்லியிருந்தாங்க. ஹெவியான ஸ்மெல்லு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசி எடுத்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பலத்தில் இருக்க இல்லையா ஹோட்டல், அங்கே தான் நாங்கள் வந்து போய் வந்து சாப்பிட்டுருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சுத்தமாக வந்து செட் ஆகவே இல்லை. ஃப்ரைட் ரைஸ், அப்புறமேட்டா வந்து பரோட்டா, பீஃப் கறியும், அப்புறமேட்டா பீஃப் 65 வந்து வாங்கியிருந்தாங்க. எல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே அதில் ஒரு குறையில. இந்த பீஃப் 65 வந்து பார்த்திங்கன்னா பழைய கறி போல் சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை டேஸ்ட்டு. ஹோட்டல் விட்டு வெளியே வந்த 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா எனக்கு கேராக ஆகிடுச்சு. அப்புறமேட்டா வாமிட்டிங் வர மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் எங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஏதாவது உடம்பு எதுவும் முடியாத மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், மற்றதெல்லாம் நாளைக்கு வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரி வா வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஷூட் பண்ண வேண்டியது, அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வீட்டுக்கு போய் என்னால் எந்த ஒரு கிளிப்ஸுமே எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஜித்தாக்கு வந்து போயிருந்தோம். அதோடைய வீடியோ கிளிப்ஸ் தான் இல்லை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஜித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா என் அக்காவுடைய ஃப்ரெண்டு வீடு. அவங்க வந்து எனக்கும் அக்கா தான். ஸோ அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். என் அக்காவுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மிங்கிள் ஆயாச்சு. மதியம் லஞ்சுக்கு தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லஞ்சுக்கு வந்து போக முடியல. லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சு தான் வந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 2 o'clock கிட்ட தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அவங்க பார்த்திங்கன்னா வெளியே வந்து கிளம்பிட்டாங்க. ஃப்ளைட் டிக்கெட் டேட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்ஃப் ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. என்ன ரீசனால் நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். வீடியோ கண்டினியூவாக வந்து பார்த்துட்டே வாங்க. மதியம் ஃபுல்லாக உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். சாயந்தரம் ஒரு 5 மணி கிட்டக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கமே வந்து போகணும். டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமேட்டா வடை இந்த சுண்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமுக்கு அப்புறம் வந்து வெளியே நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். இங்கே நான் சவுதிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எங்கேயுமே நான் வந்து வெளியெல்லாம் வந்து போனதில்லை. போனால் நான் திங்ஸ் வாங்குறதுக்காக போவேன் வருவேன், அதோட அவ்வளோதான்.
பெருசாக நான் எங்கேயுமே வந்து வெளியே போகவே இல்லை. இவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அவங்க கூடவே. இவங்க இருக்கிற ஏரியா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆள் நடமாட்டமாக இருக்குது, வண்டி சவுண்டாக இருக்குது. இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் என்னை யாரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா இந்த 2 ஐடிக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் சர்ச்சில் வந்து சேனலோடைய ஐடி நேம் போட்டிங்கனாலே வந்து வரும். இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 2 ஐடியிலையுமே நான் வந்து ஆக்டிவாக தான் வந்து இருப்பேன். அப்படியே வாங்க வீடியோ நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். காரில் போக்குலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு மேரேஜை பற்றிலாம் பேசிட்டு நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். லாஸ்ட் விலாக் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு கமெண்ட் வந்து வந்துச்சு. மக்காலேருந்து ஜித்தா வரத்துக்கு வந்து 15 ரியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்ராஹிம் கலீல் ஸ்ட்ரீட்லேருந்து ஜித்தா வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 15 ரியால் கிட்ட தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பஹராலேருந்து நாங்கள் எங்கே கிளம்பி வரதா இருந்தாலும் சரி தான் ஊபரில் புக் பண்ணி தான் நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்ருக்கோம். அதில் வந்து அவ்வளோ காஸ்ட்டு தான் வந்து ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜித்தாவில் வந்து ஹம்ரா பீச்சுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஃபோனில் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை ரொம்ப நேரமாக நானும் என் ஹஸ்பண்ட் நின்று பார்த்துட்டு இருந்தோம். நிறைய அரப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து நல்லா வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அங்கே இருந்துக்கவே நல்லா காற்றா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒரு 45 மினிட்ஸ் தான் அங்கே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நைட்டு டின்னர் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டோம். ஹாலிடேஸ் ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம். இது வந்து ஜித்தாவில் வந்து எங்கேயும் இருக்குது போல், அங்கே தான் வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப் வந்து மட்டன் சூப் வந்து கொடுத்துருந்தாங்க. காரமாக இருந்துச்சு நல்லா. பரோட்டா, நூடுல்ஸ், அப்புறமேட்டா வந்து கடாய் சிக்கன், அப்புறமேட்டா பட்டர் சிக்கன் இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து வீட்டு வரைக்கும் வந்து எங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா Jan 28 வந்து பர்த்டே. இங்கே தான் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணது. ஆனால் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு மாறிடுச்சு. கேக் வாங்கி வைக்கலாமேன்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் அப்போ தான் ரெஸ்டாரண்ட்லேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோமோ, அதுவும் என்னமோ வயிறும் ஃபுல்லாக இருந்துச்சு. சரி இப்போ வாங்கி சாப்பிட்டாலும் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். சரி நெக்ஸ்ட் டேக்கு அப்படியே பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டேக்கு வந்து அப்படியே வந்து மாறியாச்சு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் வந்துருந்தாங்க. வீட்லேயும் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இவங்களோட டியூட்டிலேருந்து வர லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி வீட்டில் மக்ரோனி தான் இருந்துச்சு. இட்லி தோசை வடை. இட்லி தோசை வடை சட்னி. இட்லி தோசை வடை சட்னி சிக்கன் பரோட்டா. இட்லி தோசை வடை சட்னி சிக்கன் பரோட்டா மட்டன். மக்ரோனி இருந்துச்சுன்னா மக்ரோனி தான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வருவாங்க சரி ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வரவே இல்லை. அவங்க டியூட்டிக்கு போயிருந்தாங்க, மதீனாக்கு போயிருந்தாங்க. நோ என்ட்ரியில் மாட்டிக்கிட்டேன், இப்போதைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க. அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 கிட்ட தான் வந்து வந்திருந்தாங்க. இவங்க பர்த்டேக்கு வந்து நான் வந்து சவுதியில் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி அட்வான்ஸாக வந்து வாங்கி வந்து வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அக்காவுக்கு வந்து போயிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் உள்ள தானே இருக்கோம். மெயின் ரோட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து டாக்ஸி வந்து நாங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை வீட்டில். சும்மா இந்த டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். இங்கே நம்ம அக்கா வந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா குரான் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து காபத்துல்லா இருக்கு இல்லையா, அதுவும் வந்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மெயினாக வந்து வந்திருந்தோம். ஒவ்வொரு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரேட் சொல்லுவாங்க. எந்த கடை நம்மளுக்கு வந்து அஃபர்டபுளாக இருக்கோ நம்ம மறுபடியும் அந்த கடையிலே போய் வந்து வாங்கிக்க வேண்டியது தான். அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய 2 ரியால் ஷாப்லாம் இருக்குது. நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதை வாங்கிக்க வேண்டியது தான் 2 ரியாலில். அங்கேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸி ஒன்று பிடிச்சி நாங்கள் வந்து ஜித்தாக்கு வந்து போயிட்டோம். அந்த க்ரீன் கலர் டாக்ஸி இருக்கு இல்லையா, அதில் ஏறினா தான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 15 ரியால் ஆமாம் நினைக்கிறேன். அதில் வந்து 4 பேர் ஏறினா தான் வந்து கிளம்புவாங்க. அந்த 4 பேர் ஃபுல்லாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மக்காவில் திங்ஸ் வாங்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமேட்டா தான் அந்த ஜித்தா வந்து சரஃபியாவில் அந்த ஸ்நாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த கேரளா பிரியாணி வந்து வாங்கி வந்து சாப்பிட்ருந்தோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாகவே இருக்காது. வந்து வெள்ளை சோறில் வந்து அந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
அதுக்கப்புறம் எங்கள் ஃபேவரட் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து வாங்கி வந்து குடிச்சிருந்தோம். அவங்க வந்து அவகேடோ மில்க் ஷேக் வந்து வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து கிரேப் ஜூஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். ஷர்ஃபியாலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் எப்போவுமே ஷர்ஃபியா இருந்தாக்கா எங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுவார் இல்லையா, அவர் இவர் தான். இவரும் டிரைவர், என் ஹஸ்பண்டும் டிரைவர் தானே. அதால் வந்து ஃபைன் விழுறத பற்றிலாம் வந்து பேசிக்கிட்டே வருவாங்க. எனக்கு வந்து இவ்வளோ ஃபைன் வந்தது, அவ்வளோ ஃபைன் வந்ததுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க. ட்ரைலர் டிரைவருன்றதால பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து நோ பார்க்கிங்லாம் வண்டியை விட்டாக்கா அசால்ட்டாக ஃபைன் போட்டுருவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து மாதத்தில் வந்து 2 ஃபைன் வாங்கிடுவாங்க அசால்ட்டாக. சம்மந்தமே இருக்காது, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜித்தா லூலுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம். இந்த அல்மாரா மில்க் ஷேக் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அல்மாரா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ, ஸ்ட்ராபெரி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லூலுவில் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேயும் கிளம்பக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்ட்டார். லூலுலேன்னு வெளியே வரக்குள்ளே கரெக்டாக வந்து இவர் தான் கேட்டார் டாக்ஸியே வேணுமான்னு சொல்லிட்டு. நான் வேறு அவர்கிட்ட வேறு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் வந்து இருந்தோம் முன்னாடியே அந்த டாக்ஸிக்காரே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேசி விட்டார். இவரே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து விட்டுட்டார். நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன பொட்டியை கட்ட வேண்டியது தான் சொல்லிட்டு 2 பேரும் வந்து உட்காந்தாச்சு. எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அது வாங்கிட்டு வந்துட்டாங்க. எது வைக்கிறது எது போடுறதுன்னே தெரியல. ட்ராலி பேக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டதில் தான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பெட்டி கட்டினாங்க. பெட்டி கட்டிகிட்டு இருக்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்ல பசி. அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா அல்பைக்கு ப்ரோஸ்டர் சிக்கன் தான் வந்து சாப்பிட்ருந்தோம். டிக்கெட் போட்டு வந்ததுலேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வீடியோ எடுக்கணும்னே தோணல. சின்ன கிளிப்ஸ் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு கிளம்புன வீடியோ தான் இல்லை நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை மட்டும் நான் வந்து மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த வீடு வந்து எனக்கு வந்து அவ்வளோ எமோஷ்னலானது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்கன்னா 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா, அத்தனை நாள் வந்து நான் வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஊருக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் வரதுக்கான ரீசனுமே இது தான். இவங்களும் வந்து கம்பெனியில் வந்து பேசி பார்த்தாங்க டியூட்டி வந்து சேஞ்ச் பண்ணி தர சொல்லி. ஆனால் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஹெவி டிரைவர் வந்து அந்த சமயத்தில் வந்து யாரும் இல்லை. அதால் பார்த்திங்கன்னா இவங்களே தான் கண்டினியூவாக ஓட்டிகிட்ருக்க மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 உம்ரா வந்து நான் வந்து செஞ்சுட்டேன். எனக்கு இதே வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்துட்டு நீங்கள் இங்கே வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா ரொம்பவே கஷ்டம். யாரோடைய ஹஸ்பண்டாக ஹெவி டிரைவராக இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து லாங்லலாம் போயிட்டு வர மாதிரி இருந்தாக்கா நீங்கள் போய் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பகல்லலாம் ஒரு பயமும் இருக்காது, இருந்துடலாம். நைட்டில் தான் கொஞ்சம் வந்து பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியும் நம்ம தனியாக எங்கேயும் போக முடியாது. இவங்க இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கேயுமே நம்ம போக முடியாது. எவ்வளோ நேரம் தான் அந்த 4 சுவரை பார்த்துக்கிட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்க முடியும், கடுப்படிக்கும் தான். இவங்க நான் ஊரில் இருக்கக்குள்ளவே சொன்னாங்க, நீ வரேன்னு சொல்கிற, ஆனால் பாரு உன்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்றும் தெரியல, வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டே தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. இந்த ரீசனால தான் February 13 நான் ரிட்டர்ன் ஆக வேண்டியது. பார்த்திங்கன்னா January 5 நான் வந்து ஊருக்கு வந்து போகிறேன். ரம்லான் சீசன் நெருங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து டியூட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பஹ்ரைன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து போக வேண்டியதாக இருக்கும். பஹ்ரைன்லாம் போனால் 1 வீக் கிட்ட ஆகிடும் வரத்துக்கு. என்னுடைய ஹஸ்பண்டுடைய வேலை காரணமாக தான் நான் சீக்கிரமாக அந்த ஊருக்கு வந்து ரிட்டர்ன் ஆக வேண்டியதாக ஆகிப்போச்சு. வீட்டில் எல்லா லக்கேஜும் பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய சம்பவமே நடந்தது. வீட்லேயே பார்த்தீங்கன்னா வெயிட் போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வந்து கூடவே தான் இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் ஏர்போர்ட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக தானே காட்டும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாகவே வந்துருந்துச்சு லக்கேஜு. அதுக்கப்புறம் அங்கேயே பிரித்து இவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து பிரித்து அப்புறமேட்டா ஒரு கவரில் போட்டு எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. கொஞ்சம் திங்ஸை எடுத்து போட்டுட்டு வெயிட் போட்டு பார்த்தாங்க. 2த்தையும் சேர்த்து பார்த்தாக்கா ஒரு 41 kg கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா தான் அந்த அளவே பண்ணாங்க. நான் எடுத்துகிட்டு வந்த எல்லா திங்ஸுமே ரெடியாக நான் வந்து அந்த லக்கேஜ்லேயே போட்டிருந்தாக்கா நான் 500 ரியால் கிட்ட நான் வந்து பே பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ரூம்லேயும் பாதி திங்ஸ் இருக்குது. இங்கே எடுத்துகிட்டு போன திங்ஸையும் நான் அதை சேர்த்து உனக்கு நான் வந்து கார்கோ போட்டு விட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும் தான் நான் வந்து நினச்சிட்டு தான் வந்தேன். ஏன்னா மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 25 days கிட்ட தான் வந்து வீட்டில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுதிக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு அவங்களே வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஜித்தா டு பஹ்ரைன் வந்து ஃப்ளைட்டில் வந்து சிக்கன் ஷவர்மா மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அந்த ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஹ்ரைன் போய் இறங்கிட்டு எனக்கு ஜித்தாலே வந்து ஒரு மதுரைக்காரன் அவங்க ஃபேமிலி அவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்து பஹ்ரைன் போய் அப்புறம் கத்தார் போகிறவங்க. ஹஸ்பண்ட் வந்து சொல்லி விட்டுருந்தாங்க கொஞ்சம் வந்து பத்திரமா கொண்டு போய் விட்டுருங்க பஹ்ரைனில் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து பஹ்ரைன் ஏர்போர்ட்டில் கேட் நம்பர்லாம் சொல்லி நான் வந்து பத்திரமா வந்து விட்டுட்டு தான் போனாங்க. பஹ்ரைன் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3.5 மணி நேரம் கிட்ட வெயிட்டிங்கில் இருந்தேன். அப்புறம் அக்கா பாபாக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன், இத்தனை மணிக்கு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். கல்ஃப் ஏர்லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வரக்குள்ளே கரெக்டான டைமிங்கில் வந்து எடுத்துட்டாங்க. ஃப்ளைட் வந்து எங்கேயுமே வந்து டிலே ஆகவே இல்லை. சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே நான் வந்து லேண்ட் ஆகிட்டேன். நைட் ட்ராவல் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. அப்புறமேட்டு சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்கி லக்கேஜுக்கும் ஜம்சம் தண்ணி வரதுக்கும் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து தூங்கினது தான் ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட தான் எழுந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சேச்சா வந்து எனக்கு வந்து சமைச்சு வந்து கொடுத்துருந்தாங்க. தால்ச்சா சோறு, கரியானம், அப்புறமேட்டா வந்து கூட்டு, அப்புறமேட்டா புதினா ஊறுக்காய் இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. மதிய சாப்பாடே பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வந்து சாப்பிட்டோமே. அந்த அளவுக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சேச்சா, பாட்டியா, அப்பா, அப்புறமேட்டா வந்து சஜ்மின் இவங்க எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என்ன தான் நம்ம வெளியே போயிட்டு வந்தாலுமே நம்ம வீட்டில் வந்து உட்காரும் போது அது ஒரு ராகத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் சென்னை வந்து லேண்ட் ஆனோடனே அக்கா வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு இது ஓரியோ டைரி மில்க் வந்து வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. ஊருக்கு வந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆகுது. இப்போ தான் இந்த வீடியோ நான் வந்து எடிட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா அந்த ஐடிக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.